தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்ற பள்ளி தீ விபத்தில் 94 மாணவ மாணவிகள் கருகி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் இந்தியாவையே உலுக்கியது. இப்படிப்பட்ட ஒரு தீ விபத்திலிருந்து தப்பிய ஒரு மாணவி தற்பொழுது ஒரு சுமார் 20-22 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு அதிகாரியாக தற்போது பணியினை ஆற்ற இருக்கிறார். அவர் தான் நம்மோடு இருக்கார், நம்ம பார்க்கலாம். மேடம் வணக்கம். மேடம், சம்பவத்துல உயிர் தப்பின ஒருத்தவங்களை நீங்களும் ஒரு ஆளா இருக்கிறீங்க. இப்போ தமிழக அரசோடைய அரசு அதிகாரியா பதவியேற்க இருக்கிறீங்க. குறிப்பா குரூப் 1 தேர்வுல அந்த மாநில அளவில் 15வது இடத்தை பிடித்து தற்பொழுது ஊரக வளர்ச்சித்துறையில உதவி இயக்குனரா பணியாற்ற இருக்கிறீங்க. இதுக்காக எவ்வளவு ஆண்டுகள் இந்த தேர்வுக்காக தயாராயிட்டு இருந்தீங்க? சார், என்னோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது 9 இயர்ஸ் சார். 2017 ஸ்டார்ட் பண்ணேன் சார். 2026 கிளியர் பண்ணியிருக்கேன் சார். குரூப் 1 கிளியர் பண்ணியிருக்கேன். ஏடி பஞ்சாயத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்திருக்கேன் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வு தான் எழுதணும், அரசு பணிக்கு தான் போகணும், குறிப்பா ஒரு அலுவலர் ஒரு அதிகாரி பணிக்கு போகணுன்றதுக்காண்டி எவ்வளவு உங்களுக்கு ஒரு ஊக்கம் கிடைச்சது? எந்த சூழல்ல ஒரு ஸ்பார்க்குன்னு நம்ம சொல்ற மாதிரி எது உங்களுக்கு தூண்டுதல் அமைச்சு? சார், 2004 நடந்த ஸ்கூல் விபத்துல தான், கும்பகோணம் ஸ்கூல் விபத்துல தான் நான் படித்தேன் சார். அப்போ நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போது நாங்கள் தப்பிச்சு வந்துட்டு ராதாகிருஷ்ணன் சார் தான் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அந்த வருஷம் எங்கள் எல்லாருக்குமே ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ சார். ஸோ அவரை நாங்கள் ஒரு 1 வீக் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம், பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இருந்தோம். அவங்க அப்போ கலெக்டர்லாம் பெருசாக எனக்கு பெருசாக ஐடியா இல்லை சார், என்னென்ன ஒர்க் இருக்கும் அவங்களுக்கு, அவங்களால எவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னு. ஸோ அவங்க போட்ட ஒரு கையெழுத்து அப்படிங்கிறது, நான் அந்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீயாக படித்தேன். நிறையா மாற்றத்தை அவர் இது பண்ணாங்க சார். ஸோ அதனால எனக்கு அவரை பார்த்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார் ராதாகிருஷ்ணன் சார். ஸோ ஒரு அதிகாரத்தில் இருந்தால் நம்ம அந்த அதிகாரத்தை வச்சு மக்களுக்கு எவ்வளோ சேவை பண்ணலாம், மக்களோட லைஃப்பை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது ராதாகிருஷ்ணன் சார் பார்த்தா சார் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால தான் இந்த ப்ரிப்பரேஷன் நான் வந்தேன் சார். உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு உயர் அதிகாரி பொறுப்புல வேற யாராவது இருக்கிறாங்களா? அரசு அலுவலர் முக்கியமான பொறுப்புகள்ல வேற யாராவது இருக்காங்களா? அதே நேரத்துல நீங்க இந்த பொறுப்புக்கு முன்னாடி வேற ஏதாவது அரசு பணியில ஏற்கனவே தேர்வாயிருந்தீங்களா? அதை பத்தி சார், அப்பா அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல கால்நடை பராமரிப்பு துறையில ஜேஏவா இருந்தாங்க சார். அப்புறம் இப்போ விஆர்எஸ் கொடுத்து ரிட்டையர் ஆயிட்டாங்க சார். தம்பி இப்போ படிச்சுட்டு இருக்காங்க சார். நான் இதுக்கு முன்னாடி 2025 கமர்ஷியல் டேக்ஸில் டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் டிசிடிஓவா எக்ஸாம் கிளியர் பண்ணி குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணி போனேன் சார். இது குரூப் 1 இப்போ கிளியர் பண்ணியிருக்கேன் சார். குறிப்பா மாணவர்கள் எல்லாமே வீட்டில இருந்து படிச்சு மேல வர முடியும், தேர்வுகள் எல்லாம் கிளியர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. நீங்க பயிற்சி மையங்களுக்கு போயிருந்தீங்களா? குறிப்பா உங்களுடைய கல்வின்றது எது சார்ந்து இருந்தது? அரசு உங்களுக்கு எந்த வகையில அரசு பயிற்சிகள் ஏதாவது கிடைச்சதா? அதை பத்தி சார், ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் நான் எந்த இன்ஸ்டியூட்டும் போகல சார். ஏன்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் எங்கள் வீடு ரொம்ப கம்மி சார். ஒரு இன்ஸ்டியூட்ல ஃபீஸ் பே பண்ணி கட்டுற அளவுக்கு எங்கள் வீட்டில் இது கிடையாது சார். கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டோம். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேணும் சார். ஒரு இன்ஸ்டியூட் போய் நம்ம படித்தா மட்டும்தான் நமக்கு கைடன்ஸ் கிடைக்கும் நமக்கு. அப்போ தான் சீக்கிரம் கிளியர் பண்ணலாம். இப்போ என்னோடது 9 இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இதனால தான் சார் லேட் ஆச்சு. அண்ட் 2024 எனக்கு நான் முதல்வன் மூலமாக நான் அதில் ஸ்காலர்ஷிப் வாங்கினேன் சார். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கிறதுக்காக நான் அதில் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தேன். அடையாரில் எஸ்டிஐயில் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் சார். 8 months ஸ்டே பண்ணியிருந்தேன் சார். அதுக்கப்புறம் தான் இந்த குரூப் 1 கிளியர் பண்ணேன் சார். நான் உங்களுடைய அல்டிமேட் கோல்ன்ற மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆகணும்ன்றதான் உங்களுடைய முக்கிய ஒரு நோக்கமா இருந்துச்சு. இப்போ ஒரு துணை ஆட்சியர் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்திருந்தீங்க. இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறைய உதவி இயக்குனர் பதவின்றது எந்த அளவுக்கு இதுதான் உங்களுடைய கடைசி லெவல் நினைக்கிறீங்களா? இதுக்கப்புறமா அடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணி அடுத்த லெவலுக்கு போக போறீங்களா? எப்படி இருக்கு சார்? ஊரக வளர்ச்சித்துறைங்கிறது நல்ல போஸ்ட் சார். இதெல்லாம் நம்ம நிறைய கிராம மக்களுக்கு நிறைய சேவை பண்ணலாம் சார். ஆனால் அடுத்ததும் நான் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சார். ஐஏஎஸ் ஆகணும், யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும் தான் சார் என்னோட ஆசை. இன்னைக்கு எங்களோட கண்ணு முன்னாடி அந்த 2004 நடந்த அந்த பள்ளி தீ விபத்துன்றது ஒவ்வொரு தமிழகத்தில் கூடிய பலரும் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களோட மனசுலயும் ஒரு தீயா எரிஞ்சிட்டு இருக்குது. ஒரு பெரிய வேதனையை தரக்கூடியதா இருக்கு. அன்றைய நாள்ல நீங்க உணர்ந்தது என்ன? அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை மனதளவில் ஏற்படுத்துது சார்? ஜூலை 16, 2004 அந்த 10:30 போல அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு சார். அப்போ நான் அதை ஸ்கூலை விட்டு என் தம்பியை காப்பாற்றணும், என்னோட ஸ்கூல் பசங்கள்லாம் நான் கூட்டிகிட்டு வந்துடணும், என் அத்தை பசங்க என்னோட ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பசங்கள்லாம் படித்தாங்க, அவங்கெல்லாம் கூப்பிட்டு வரணும், அந்த மைண்ட் செட் தான் சார் இருந்துச்சு. கொஞ்ச நாள் போக போக இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், 94 குழந்தைங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம், யாரோ ஒருத்தரோட அலட்சியத்தால் தான் இவ்வளோ குழந்தைங்க போயிருக்காங்கன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் சார் புரிய வந்துச்சு.
யாரோ ஒருத்தவங்க அலட்சியம் இல்லாமல் இருந்திருந்தா இவ்வளோ குழந்தைங்க இறந்துருக்க மாட்டாங்க சார். ஸோ அந்த பொறுப்பில் நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த அலட்சியத்தை எந்த விதத்துலையும் காட்டிடக்கூடாது. ஒரு குழந்தைங்களோட உயிர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் சார் தெரிஞ்சிச்சு. குறிப்பா அந்த பள்ளி தீ விபத்து சம்பவத்துக்கு பிறகு அரசு வந்து மிக தீவிரமான நடவடிக்கை மேற்கொண்டு குறிப்பா வந்து இந்த கூரை கொட்டைகள்லாம் இருக்கக்கூடிய அந்த பள்ளி வளாகங்கள்லாம் வந்து கான்கிரீட்டாவோ இல்லை வேற விதத்துல மாற்றணும். அதே மாதிரி பல வகையில வந்து அதுக்கான வழிகள் எப்படிலாம் போறதுக்கு வர்றதுக்கான வழிகள் போன்ற பல விதிமுறைகளை மிக கடுமையா பின்பற்றி இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பள்ளிகளுக்கு இந்த விதிமுறைகளை முறையா பின்பற்றுறதுல எவ்வளவு அவசியம், அதே நேரத்துல பல இடங்கள் நம்ம பாக்குறோம் பள்ளியோட சுவர் இடிஞ்சு விழுந்து விபத்துகள் ஏற்பட்டு மாணவருக்கு காயம் உயிரிழப்புலாம். இந்த மாதிரி அரசை பொறுத்த வரைக்கும் பள்ளி வளாகங்கள்ல பள்ளி கட்டமைப்புல மிக கவனம் எந்த அளவுக்கு செலுத்தணும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ முன்னாடி அளவுக்கு தீ விபத்து அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு சார். ஆனால் குழந்தைங்களோட இறப்புங்கிறது வேற விதமா இருக்கு. சுவர் இடிஞ்சு விழுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்கூல்ல வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல குழந்தைங்க பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம த்ரூ கவர்மெண்ட் மூலமா வந்து அதிகாரிகள் மூலமா பள்ளி கல்வித்துறை இன்னும் ஸ்ட்ரிஞ்சண்டாக மெஷர்ஸ் எடுத்து குழந்தைங்களுக்கு படிக்கிறத தாண்டி ஃபர்ஸ்ட் அந்த இடம் சேஃபா இருக்கணும் சார். அதுங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு உயிர் முக்கியம், அதுக்கப்புறம் தான் படிப்பு. நம்ம அந்த உயிருக்கு நம்ம எல்லா விதத்துலையும் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரணும் சார். நன்றி மேடம். குறிப்பாக கும்பகோணம் தீ விபத்து என்பது சம்பவம் பலருடைய மனங்களிலும் வடுக்கலாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த தீ விபத்திலிருந்து தப்பிய ஜெனிஃபர் அவர்கள் தற்போது சுமார் ஒரு 22 ஆண்டுகளுக்கு பிறகாக தற்போது அரசனுடைய ஒரு அதிகாரியாக பொறுப்பேற்க இருக்கிறார். குரூப் 1 தேர்வில் 15வது இடமாக தேர்வு பெற்று தற்போது ஊரக வளர்ச்சித்துறையில் உதவி இயக்குநராக பணியாற்ற இருக்கிறார். இதுபோன்ற ஒரு அதிகாரிகளாக உருவாகும் பட்சத்தில் அவர்களெல்லாம் ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டாக சமூகத்தில் விளங்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷோடன் சுரேஷ்குமார். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.